ஒருத்தர் லாட்டரியே வாங்கல, இருந்தாலுமே அவருக்கு 1 கோடி ரூபாய் பரிசு விழுந்திருக்கு. இது ஆச்சரியமா தானே இருக்கு. ஆமா, இந்த சம்பவம் கேரளாவில் தான் நடந்திருக்கு. இந்தியாவில் பெரும்பாலான மாநிலங்கள்ல லாட்டரி விற்பனைக்கு தடை செய்யப்பட்டிருக்கு. இருந்தாலுமே நம்ம தமிழ்நாட்டோட பக்கத்து மாநிலமான கேரளாவில் லாட்டரி விற்பனை தொடர்ந்து நடந்துட்டு தான் வருது. அது மட்டும் இல்லாம கேரளாவில் அனைத்து தரப்பு மக்களுமே லாட்டரி சீட்டு வாங்குறத ஒரு வாடிக்கையா வச்சிருக்காங்க. அங்க டெய்லியுமே 1 கோடி ரூபாய் பரிசு கொண்ட லாட்டரி சீட்டுகள் விற்பனை செய்யப்படுது. அதே மாதிரி வருஷத்துக்கு 6 தடவை 10 கோடியிலிருந்து 25 கோடி வரைக்குமே பரிசு தொகை கொண்ட பம்பர் லாட்டரி சீட்டுகளும் விற்பனை செய்யப்படுது. வாழ்க்கையில ஒரு நாளாவது லாட்டரியோட அதிர்ஷ்ட காத்து நம்ம பக்கம் வீசாதா அப்படின்னு நிறைய பேரு லாட்டரி டிக்கெட்டை போட்டி போட்டு வாங்குவாங்க. லாட்டரி டிக்கெட்டுகளை பொறுத்த வரைக்குமே இந்த லாட்டரியை வாங்கின பல லட்சம் பேருக்கு ஏமாற்றம் தான் கிடைக்கும். ஆனா ஒரு சில பேருக்கு எதிர்பார்க்காத நேரத்துல அதிர்ஷ்டம் அவங்க பக்கம் போகும். அதாவது லாட்டரியில கோடிக்கணக்கில் பணம் அடிச்சு அவங்களோட வாழ்க்கையில கற்பனை செஞ்சு பார்க்காத முடியாத திருப்பத்தை கொடுத்திருக்கும். சரி, இப்போ விஷயத்துக்குள்ள வருவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேரளாவில் ஒருத்தர் லாட்டரி வாங்கல, ஆனா அவருக்கு 1 கோடி ரூபாய் கிடைச்சிருக்கு. அது என்னன்னா, கேரளாவில் கடந்த புதன்கிழமை தனலட்சுமி லாட்டரி டிக்கெட்டோட குழுக்கள் நடந்துச்சு. இதுக்கு முதல் பரிசா 1 கோடி ரூபாய் தனியார் பஸ் கண்டக்டர் ஒருத்தருக்கு அடிச்சிருக்கு. ஆனா இந்த லாட்டரிக்காக 1 ரூபாயை கூட அவர் செலவு செய்யல. அதாவது திங்கக்கிழமை பஸ் கண்டக்டர் ஜெயேஷ் அப்படிங்கிறவரு கலாப்பேட்டா பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய அம்மா லாட்டரி ஏஜென்சிக்கு லாட்டரி டிக்கெட்டை வாங்க போயிருக்காரு. அப்போ அவர்கிட்ட பணம் இல்லாம கடைக்காரர்கிட்ட இந்த டிக்கெட்டை வச்சிருங்க, நான் காசு கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. அதனால அந்த கடைக்காரருமே என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த டிக்கெட்டை வேற யாருக்குமே விற்காம தனியா எடுத்து வச்சிருக்காரு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில லாட்டரிக்கான குழுக்கள் முடிஞ்ச உடனேயே அம்மா லாட்டரி ஏஜென்சியை நடத்தி வரும் ஆரோஷ் கிரணுக்கு ஒரு அழைப்பு வந்திருக்கு. அதாவது அவரோட கடையிலிருந்து விற்கப்பட்ட ஒரு டிக்கெட்டுக்கு 1 கோடி ரூபாய் பரிசு விழுந்திருக்குன்னு தெரிய வந்துச்சு. அந்த லாட்டரி டிக்கெட்டு தான் பஸ் கண்டக்டர் ஜெயேஷ் வாங்கிட்டு வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு போன அந்த டிக்கெட்டு. உடனே அந்த கடை உரிமையாளரும் கடை ஊழியர்கள் கிட்ட சொல்லி ஜெயேஷ்க்கு போன் பண்ண சொல்லியிருக்காரு. முதல்ல போன் எடுத்து பேசின ஜெயேஷ் யாரும் நம்மளை கலாய்க்கிறாங்க அப்படின்னு நினைச்சிருக்காரு. அதுக்கப்புறமா தான் அந்த ஊழியர்கள் நடந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. நீங்க லாட்டரி வாங்கிட்டு காசு கொண்டு வந்துட்டு வாங்கிக்கிறேன்னு சொன்ன அந்த லாட்டரி நம்பருக்கு தான் பரிசு விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது நல்லா இருக்குல்ல. காசு இல்லாம வாங்காம விட்டுட்டு போன லாட்டரிக்கு 1 கோடி ரூபாய் பரிசு அடிச்சதால அதிர்ச்சியில மூழ்கி இருக்காரு ஜெயேஷ். இது தொடர்பா லாட்டரி கடையோட ஓனர் ஆரோஷ் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? டிக்கெட்டை எடுத்து வச்சத அவரே மறந்துட்டாராம். லாட்டரி அலுவலகத்தில இருந்து அதிகாரிகள் போன் பண்ணதுக்கு அப்புறமா தான் லாட்டரியை தேடி இருக்காரு. அப்போதான் பஸ் கண்டக்டர் வாங்காம விட்டுட்டு போன டிக்கெட்னு தெரிய வந்துச்சான். காசு கொடுக்கட்டாலுமே அந்த டிக்கெட் அவர் எடுத்ததுனால பரிசு தொகை அவருக்கு தான் சேர வேண்டியதுதான்னு நல்ல மனசோட சொல்லியிருக்காரு. அதனாலதான் அவரை கூப்பிட்டு பரிசு தொகையை கொடுத்துட்டாராம். பணம் கொடுக்காம இருந்தாலுமே கூட கண்டக்டரை தேடி பிடிச்சு பரிசு தொகையை ஒப்படைச்ச உரிமையாளர் ஆர்எஸோட நேர்மையை எல்லாருமே பாராட்டிட்டு வராங்க. இதனால லாட்டரி வாங்க கூட காசு இல்லாம ஜெயேஷ் ஓவர் நைட்ல கோடீஸ்வரர் ஆகிட்டாரு. இந்த பரிசை வின் பண்ண கண்டக்டர் ஜெயேஷ் என்ன சொன்னாருன்னா, இந்த பணத்தை நிலத்துல முதலீடு செய்யறதுக்கு திட்டமிட்டிருக்காராம். இதுக்கு முன்னாடியும் ஒரு வாட்டி 5000 ரூபாய்க்கு லாட்டரி அடிச்சதான் அவருக்கு. இவ்வளவு பெரிய தொகை பரிசா முதல் முறையா இப்போதான் அடிச்சிருக்கான். இந்த லாட்டரி டிக்கெட்டை விற்பனை செஞ்ச ஆரோஸ்க்கு ஏஜென்ட் கமிஷனா 9.5 லட்சம் கிடைக்குமா. அது போக ஜெயேஷ்க்கு 68 லட்சம் ரூபாய் கையில கிடைக்குமா.